ஹலோ எவ்ரிவன். டிஎன்ஏல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கேம் நடக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க. டிஎன்ஏல ஸ்கேம்னே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ப்ராசஸில் வந்து ஸ்கேம் எது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நடக்குது. சீட் அலாட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் ப்ரௌசிங் சென்டர் போய் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களாம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ரௌசிங் சென்டர்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் போடுறாங்கன்னு தெரியும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரௌசிங் சென்டர்ல இருக்கவங்களை கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் எல்லாமே அவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. அதுவும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டில இருந்து எதுவுமே பண்ணாம ஒரு ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டர்லேயே பண்ணுவாங்க. ஸோ அப்போ காலேஜ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ரௌசிங் சென்டர்ல இருக்கவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்றப்போ அவங்களோட காலேஜை வந்து முன்னாடி போட வைப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங். அதனால நீங்க வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து யார்ட்டையும் கொடுக்காதீங்க. பெட்டர் வந்து உங்க வீட்லயே வந்து நீங்க பண்றதுதான் பெட்டர். உங்க வீட்டுல இல்லைனா கூட உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க யாராவது லேப்டாப்போ யாராவது அவங்களோட கசின் யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட லேப்டாப்ல பண்றதுதான் பெட்டர். ஸோ ப்ரௌசிங் சென்டர் போறதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து காலேஜ் பத்தி நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அட்மிஷன் புரோக்கர்ஸா இருக்கலாம். ஸோ அட்மிஷன் கன்சல்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களை கூட்டிட்டு போய் அட்மிஷன் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 20,000 30,000 வந்து அந்த காலேஜ் வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. அவங்க என்ன சொல்லி கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி தரேன் இந்த மாதிரி சொல்லி கூட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்க அவாய்ட் பண்றது ரொம்பவே பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நல்ல ஃபவுண்டேஷனும் இருக்கு. உங்களுக்கு தெரியும் அகரம் மாற்றம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன். இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாம வந்து உங்களை ஏமாத்துறதுக்கும் நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் போய் உங்களோட சர்டிபிகேட்ஸ்லாம் அவங்களே கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஸோ யாருக்கிட்டையும் வந்து சர்டிபிகேட்ஸ் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏவோட நீங்க யாருக்கிட்டையுமே ப்ரொவைட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலேஜஸ் நீங்க ஒரு காலேஜ் போய் நேரில் விசிட் பண்ண போவீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த டிஎன்ஏ டீடைல்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுப்பாங்க. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம், இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ஃபீஸ் கம்மி பண்ணி தரேன் இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கேட்பாங்க. ஸோ அங்கேயும் வந்து நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. யாருக்கிட்ட நீங்க கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப் கொடுக்குது. எனக்கு அந்த காலேஜ் என்னோட கட் ஆஃப்க்கு அந்த காலேஜ் எனக்கு ஓகே, நான் அந்த காலேஜ்ல தான் படிப்பேன், கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த கட் ஆஃப்க்கு நீங்க எதிர்பார்க்குற டிபார்ட்மெண்ட் கிடைக்குமான்றதை பாத்துங்க. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 170 கட் ஆஃப் இருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிட்டு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 175 க்ளோஸ் ஆயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்றப்போ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டு அவங்களுக்கு தெரியும் கிடைக்காதுன்றது தெரியும். என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டு அடுத்து இசி போடுவாங்க, அடுத்து மெக்கானிக்கல் போடுவாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் அலாட் ஆகும், நீங்க எதிர்பார்த்த டிபார்ட்மெண்ட் கிடைக்காது. அதனால 100% வந்து உங்களுக்கு அந்த காலேஜ்ல நீங்க எதிர்பார்த்த அந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூடியூபர்ஸும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல யூடியூபர்ஸ் அவங்க கைடன்ஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களை நீங்க கான்டாக்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க சில காலேஜ் அவங்களுக்கு தேவையான சில ரெஃபரன்ஸ் உள்ள காலேஜஸ்ல உங்களை அனுப்புற யூடியூபர்ஸ் இருக்காங்க. அதனால நீங்க கேர்ஃபுல்லா நீங்க டீல் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன். 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸை ஏமாத்துறதுக்குன்னே ரொம்ப பேர் இருக்காங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எங்கே போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சில காலேஜ்ல காசு கேட்கறாங்க, இந்த பிளேஸ்மெண்ட் ஃபீஸ் இந்த மாதிரி வந்து அடிஷனல் கேட்க. அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் டியூஷன் ஃபீஸ் வந்து யாருமே வாங்க முடியாது, பஸ் ஃபீஸும் யாரும் வாங்க முடியாது. பட் வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அமௌண்ட் 30,000 இந்த மாதிரி சார்ஜஸ் பண்றாங்க சில காலேஜஸ் எல்லாம். ஸோ அது எந்த காலேஜ் பண்றாங்கன்றது நீங்க முன்னாடி நீங்க விசாரிச்சு அந்த காலேஜஸ்லாம் சாய்ஸ் லிஸ்ட்ல அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டாப் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் சீட் வந்து ஃபில்லே ஆகாம இருக்கு. ஆனா வந்து லோயர் லெவல் காலேஜஸ் எல்லாம் 7.5 ரிசர்வேஷன் சீட் வந்து ஃபில் ஆகுது. ஏன் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கன்சல்டன்ட் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் வந்து நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட சில காலேஜஸ்க்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அது டாப் காலேஜஸ்ல ரெஃபர் பண்ணா பிரச்சனை இல்லை. பட் லோயர் லெவல் காலேஜஸ்ல என்ன பண்றாங்கன்னா ரெஃபர் பண்றாங்க. அது வந்து ரொம்பவே தப்பு. அதனால நீங்க 7.5 ரிசர்வேஷனா இருக்கீங்க, ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா நிறைய ஓடாத காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டிடுது. உங்களால ஃபீஸ் கட்ட முடியாது கூட கவர்மெண்ட் டைரக்டா அமௌண்ட் போட்டு விட்டுருது. அதனால கேர்ஃபுல்லா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா SC ST SCA ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குன்னா நிறைய டாப் காலேஜஸ் எப்படி 7.5 எப்படி அவங்க ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி தான் உங்களையும் வந்து பாத்தீங்கன்னா டாப் காலேஜஸ்ல சீட் வேக்கன்ட் இருக்கு, அவங்க கூட்டிட்டு போய் லோயர் லெவல் காலேஜஸ்ல அட்மிஷன் போட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா SC STக்கு வந்து பாத்தீங்கன்னா 3.5 lakhs மேல சேலரி ஃபேமிலியோட இன்கம் இருக்கு அப்படின்னா
கீழே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட்டே கட்டிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 55,000 வரும். 50,000 ஆர் 55,000 வந்து டியூஷன் ஃபீஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஓடாத காலேஜுக்கு ஒரு வருஷத்துக்கு 55,000 ஃபீஸ்ன்றது ரொம்பவே பெரிய விஷயம். நீங்கள் நார்மலாக ஜாயின் பண்ணவங்க 30,000 ரூபாய் தான் ஃபீஸ் வாங்கியிருப்பான். பட் வந்து உங்களுக்கு வந்து 55,000 கவர்மெண்ட் கொடுத்துருது டியூஷன் ஃபீ வேவியர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் வந்து உங்களை மாதிரி ஒரு 50 பேர் அட்மிஷன் போட்டால் அந்த காலேஜ் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த சீட்டுமே அந்த காலேஜில் ஃபில் ஆகிருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டாப் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணி உங்களை வந்து வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண பார்ப்பாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொவைட் பண்ணாமல் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலோ சிவிலோ அந்த காலேஜ் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஃபில் ஆகாமல் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களை சேர்க்க பார்ப்பாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்பாமல் இருந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜென்யூனான ஆள்கிட்ட மட்டும் ப்ராப்பராக அவங்க டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அண்ட் சர்டிஃபிகேட்ஸை யார்ட்டையும் கொடுக்குறதுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா ஸ்காலர்ஷிப் போயிடும், நீங்கள் கொடுத்தா தான் ஸ்காலர்ஷிப், இதெல்லாம் ஒன்றும் நீங்கள் கவுன்சிலிங் முதல் நாள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா கூட அந்த காலேஜ் சீட் இருக்கும், கண்டிப்பாக வந்து அவங்க ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால அந்த மாதிரி நெக்ஸ்ட் டு லாஸ்ட் மினிட்ல அவங்ககிட்ட பேசி அந்த காலேஜ் எடுத்து ஸ்காலர்ஷிப் வாங்கிங்க. அது ஸ்காலர்ஷிப்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா ப்ராப்பராக ஒரு ப்ரூஃப் ஏதாவது வாங்கிக்கோங்க. அவங்ககிட்ட வந்து ஒரு மெயில் கன்ஃபர்மேஷனோ ஒரு போனஃபைட் லெட்டர், இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்ற ஒரு போனஃபைட் லெட்டர், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து ஏமாறாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.